எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன மருதாணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடு வேற ரொம்ப நாளா பூட்டி கிடந்தே இருந்ததே. யாரது? கயலா? கொஞ்சம் வெளியூருக்கு வேலையா போயிருந்தேன், அதான் இவ்வளவு நாள் உன்னை பார்க்க முடியல பிள்ளை. என்ன விஷயமா போயிருந்த மருதாணி? உடம்பு வேற இழைச்சி போயிருக்க. என்ன கயல் பண்றது, முன்ன மாதிரி இப்பெல்லாம் மீன் வியாபாரம் சரியா போல. அதான் பொழப்புக்காக கொஞ்ச நாள் என் வீட்டுக்காரோட வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஆமா மருதாணி, இப்பெல்லாம் காலநிலை மாற்றத்தினால மீன் வளங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதா கேள்விப்பட்டேன். அதனால தான் உனக்கு சரியான வருமானம் வரலையோ என்னமோ. இருக்கலாம், யாரு கண்டது? நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா வருமானம் வர வழிய தேடி போய் தானே ஆகணும். வாஸ்தவம் தான் மருதாணி. ஆனா உன்னோட பாரம்பரிய மீன்பிடி தொழிலை விடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பேசாம நீ உள்நாட்டு மீன்பிடிப்பு முறையில மீன் வளர்த்தா என்ன? என்ன சொல்ற கயல்? கடல் மீன் அளவுக்கு உள்நாட்டு மீன் வளர்ப்புக்கு வரவேற்பு இருக்குமா என்ன? மருதாணி, அப்படி குறைச்சு மதிப்பிடாத. உள்நாட்டு மீன் பிடிப்புல இப்ப பல மீனவ மக்கள் ஈடுபட்டு நல்ல லாபம் பார்க்கறதா நான் செய்திகளில் கேள்விப்பட்டேன். அப்படியே சொல்ற கயல்? ஆனா அதுக்கு பண முதலீடு தேவைப்படுமே. நம்மளே தினக்கூலியா இருக்கிறோம், காசுக்கு எங்க போறது? மருதாணி, முதல்ல இந்த எதிர்மறையான சிந்தனையை மாத்து. விளிம்பு நிலை மக்களும் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அரசு நிதி தர்ற பல திட்டங்கள் இருக்கு. அது மூலமா நாம பயன்பெறலாமே. கயல், நீ சொல்றது கேக்குறதுக்கு நல்லதான் இருக்கு, ஆனாலும் எனக்கு தயக்கமா இருக்கு. உன்னோட தயக்கம் போகணும்னா மீன்பிடி முறைகள் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டைக்குப்பம் எஸ் பெருமாள் அவங்க சொல்ற தகவலை முதல்ல கேளு. உங்களுடைய இந்த மீன்பிடி அனுபவங்கள், மீன் வளர்ப்பு அனுபவங்கள், இதை பற்றி சொல்லுங்களேன். நாங்கள் மீன் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மீன்வளத்துறை மூலமாக வந்து 4 வருடத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்தனால நாங்கள் அதை 4 வருடமாக வந்து. முன்னாடி என்ன அனுபவம் இருந்ததுங்க? முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வந்து நாங்கள் பயிற்சி பெற்றோம் சார். என்ன பயிற்சிங்க? மீனை வந்து எப்படி வளர்க்கணும், எந்தெந்த மீனை எந்த டைமில் வந்து நமக்கு அது க்ரோ நல்லா இருக்கும், எந்தெந்த மீனை நம்ம வளர்க்கலாம், அதாவது எப்படின்னா சீ வாட்டரில் எந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலாம், பேக் வாட்டரில் எந்த ஃபிஷ்ஷை வளர்க்கலான்றதை எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா CMFRI அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா மீன்கள் வகைகளும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே போல் சிபால மூலிமா பேக் வாட்டர் அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அவங்க வந்து எங்களுக்கு உபரிநீரில் வந்து என்னென்ன மீன்களை வளர்க்கலாம், எப்படி நம்ம வளர்க்க முடியும், இந்த சம்மர் டைம்லையும் சரி வின்டர் டைம்லையும் சரி எப்படி வளர்க்கணுன்றதை முழு ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க சார். கடலில் வந்து என்னென்ன மீன்கள்லாம் வளர்க்கலாங்க சார்? கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே வந்து எங்களால் ஈஸியாக வளர்க்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலவான் மீன், அந்த மீன் நாங்கள் வளர்த்துருக்கோம். ரெட் ஸ்னாப்பர் வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொடுவா, கொடுவா வந்து நாங்கள் அதிகமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைம்லையும் சரி வின்டர் டைம்லையும் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நல்ல ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த 3 வகை மீன் தான் வந்து நல்லா அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாறை மீன், மஞ்சள் பாறைன்னு அதை கொண்டு வந்தாங்க. அது சீக்கிரமாக நல்லா க்ரோ ஆச்சு சார் சீ வாட்டரில். அதுவும் எங்களுக்கு நல்ல அறுவடை கிடைச்சிது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீல வந்து பருவநிலை மாற்றங்களை எங்களால் சமாளிக்க முடியல சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். மீன்களுக்கு தீவனம் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். எல்லா டைமும் ரிஸ்க் எடுத்து போகுவோம். சில டைம் வந்து போட்டு கவுற அளவுக்குலாம் காற்று அதிகமாக இருக்கும். அதேமாரி புயல்களை நாங்கள் சந்திப்போம் சார். வருஷத்தில் 2 புயலாவது நாங்கள் சந்திச்சிருவோம். அந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் எந்த பொருள் இருந்தாலும் நம்மளால் பிடிக்க முடியாது, ரொம்ப சேஃப்டியாக எங்களால் காப்பாற்ற முடியாது சார். லங்குரமும் நிற்காது, அதில் இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே அறுந்து போயிடும். அதனால் ரொம்ப பாதிப்புக்குள்ள ஆகிறனால நாங்கள் பேக் வாட்டரில் வந்து பண்ண ஆரம்பித்தோம் சார். பேக் வாட்டரில் வந்து கடல் ஏரியும் இணையிற இடத்துல இப்போ எங்களுக்கு வந்து கடல் மீனும் வளர்க்கக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடல் தண்ணி இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வளர்க்க முடியுமான்றது மத்திய அரசாங்கத்து மூலிமா சயின்டிஸ்ட்லாம் வந்து அதை மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோட வளம் எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது கடல் பகுதி உள்ள நிலப்பகுதிக்கு வரக்கூடிய இடம், உள்நோக்கி வரக்கூடிய இடம்.
சாதாரண கடல் பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? இப்போ நம்ம ஏரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஏரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடைய வேகம் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து ஒவ்வொரு சிறு சிறு ஏரிகளுடைய கெனால்ஸ் லேக் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இணையும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கலான தண்ணியும் வரும், ரொம்ப பாசிகள் அடைஞ்ச தண்ணிகளும் வரும், கலர் சேர்ந்த ஒரு மரத்தடியில் வர தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வரும்போது அங்கே வந்து நிறையா ஃபங்கஸ் ஏற்படும் சார். ஃபங்கஸ்னால் நோய்கள் சொல்லுவாங்க சார், புண்ணு மாதிரி ஏற்படும், செதில்கள் வந்து பிடிப்பட்ட போல் இருக்கும். இந்த விஷயங்களை நாங்கள் சந்திக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அந்த முகத்வாரத்தை வந்து அவங்க எங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சார். அப்போ அங்கே வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி நோயை வந்து எதிர்கொள்றதில்ல. ஏன்னா அங்கே வந்து தண்ணி வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து கடலுக்குள்ளே போகும் சார். 4 மணி நேரம் வந்து திரும்பி கடல்ல இருந்து ஏரிக்கு வரும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடல் பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணி என்ன வேகம் போயிட்டு வந்தாலும் நமக்கு அந்த கடல் தண்ணி கிடச்சிட்டே இருக்கும் சார். அந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம செய்யலாம் இல்லைங்களா? கடல் பகுதியில் வளர்க்கும்போது எவ்வளோ தூரத்தில் அந்த கடற்கரையிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இந்த வளர்ப்பீங்க நீங்கள்? சார் கடல் கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆறு இணையிற கிராஸ்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏரி இருக்கும் சார். ஒரு சிறிய ஏரி இந்த பருவநிலை மாற்றத்தில் வந்து கரையெல்லாம் வெட்டி ஆழப்படுத்தி ஒரு கெனால் போல் ஆக்கி வச்சுருக்கோம் தண்ணீர் இருக்கிற ஏரியாவில். அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதாவது படகுகள் போக்குவரத்து இருக்கிற ஏரியாவும் நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அடிக்கடி போக்குவரத்து இருக்கிறனால அந்த இடத்துல பாதிப்புகள் இருக்கிறனால அதை நாங்கள் சூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சிறிய கெனாலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடல் தண்ணியோடைய அலைகள் வந்து கம்மியாக இருக்கும். அதோடைய காற்றும் மழையும் எது வந்தாலும் எங்களால் அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு தண்ணியோட வேகமும் கம்மியாக இருக்கும், ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும் சார். அதாவது இந்த ஏரி பகுதியில் இல்லைங்களா சார்? இப்போ அங்கே வளர்க்குறதுக்கும் இங்கே வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசங்க சார்? நாங்கள் ஏரியில் வந்து வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த வெயில் நாட்களில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பின்னடைவு தான் சார் ஏற்படுத்துச்சு. ஏன்னா மீன் வளர்ச்சி குறைஞ்சிருது சார். இந்த pH லெவல் சொல்கிறாங்க, அதேமாதிரி தண்ணியுடைய உப்பு தரம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தண்ணி வந்து வற்றும் சூழ்நிலைக்கு ஏற்படும் போது தண்ணி வந்து அதிகமாக தள்ளாது சார். இந்த வெயில் சீசனில் வந்து சம்மர் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடைய வேகமும் குறைஞ்சிரும் சார். கடல் தண்ணியும் அதிகமாக உள்வாங்கும். ஏரிக்குள்ளே வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் வந்து தள்ளும், மறுபடியும் பின் வாங்கிடும் சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயில்கள் அதிகமாக இருக்கிறனால உப்பு அதிகமாகும், தண்ணி வந்து குறைவாயிரும் சார். அதனால் எங்களுக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம் சார். அதனால் இப்போ இருக்கிற பகுதி சார் இப்போ வந்து முகத்வாரம், அதாவது எப்படின்னா கடல் தண்ணி எப்பவுமே இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் தான் ஏரியோட தண்ணிகள் வந்து இணையக்கூடிய இடமா இருக்கும். இப்போ அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து சல்நெட்டி வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிற ஏரி தண்ணி உள்ளே வாங்கும்போது எங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா கடல் தண்ணி வந்து எப்போவுமே அந்த இடத்துல கலந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடல் தண்ணி உள்வாங்கும் போது அந்த தண்ணியெல்லாம் மாறிடும். இப்போ அதனால் எங்களுக்கு வந்து உப்புடைய தரம் அதிகமாக இல்லாமல் மீன்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஆக்டிவாக வளர்கிறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த கடல் பகுதி அல்லது அந்த ஏரி பகுதி கழிமுக துவார பகுதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். அதில் மீன் வளர்க்குறது அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பல பேர் வளர்ப்பீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். அது மாதிரி எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனி எப்படி வலைகள் அந்த மாதிரி கட்டி வளர்ப்பீங்களா, கூண்டு முறையிலையா சார்? எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு கிராமமாக வந்து இணைஞ்சு செயல்படுறோம் சார். தனிப்பட்ட ஒரு குடும்பமாக வந்து ஒரு 10 குடும்பம் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து கஷ்டமாக இருக்கும், எங்களால் பண்ண முடியாதுன்னு விலகுவாங்க. இன்னொரு குடும்பம் வந்து தொழில் ரீதியாக வந்து எங்களால் இது வளர்த்து நம்ம எப்போ சம்பாதிக்கிறதுன்ற காரணத்தினால தினம் வந்து அன்னாடும் கூலிக்கு நாங்கள் கஷ்டப்படுறவங்க அது பண்ண முடியாது சார். இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கஷ்டமும் இருந்தது. அதேமாரி நாங்கள் வின்டர் டைம்லேயும் சரி சம்மர் டைம்லையும் சரி எங்களால் மீன்கள் வந்து சரியான முறையில் கிடைக்கிறதில்ல, நிறைய கஷ்டங்களுக்குள்ளாகணும். ஒருவேளை சாப்பாடுக்கும் வந்து இன்றைக்கி நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு கடலுக்குள்ளேயே இருப்போம், ஆற்றுக்குள்ளேயே இருப்போம், வீட்டுக்கும் வரமாட்டோம். அந்த கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சனால எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் இந்த அனுபவம் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடல் மீன் வந்து எல்லா டைமும் கிடைக்காது, ஏரி மீனும் எல்லா டைமும் கிடைக்காது. ஏதாவது ஒரு மழை வந்து பருவமழை மாற்றம் வரும்போது மட்டும்தான் அந்த இறால், மீன்கள், நண்டு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அது வந்து ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் தான். அதுக்கப்புறம் வர மாதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களை தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இதை வந்து மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பலமுறை சொன்னாங்க. ஆனால் எங்கள் கஷ்ட சூழ்நிலையினால நாங்கள் அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது. எங்களுடைய கிராமத்தில் இளைஞர்களை, கல்யாணம் ஆனவ பெண்களும் சரி ஆண்களும் சரி, இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து இளைஞர்களை நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு குடும்பம் அதை பாதுகாக்கணும், இன்னொரு நாள் வந்து இன்னொரு குடும்பம் வந்து
அதை வலைகளை வந்து எங்கேயாவது கிழிஞ்சிருக்கான்றதை எல்லாம் பார்க்கணும் அப்படின்போது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நாளைக்குன்றனால அப்போ மாதத்தில் வந்து அவங்க ஒரு நாள் தான் வந்து அந்த கேஜை பார்க்குறாங்க. மற்ற நாட்கள் எல்லாமே அவங்களுடைய ஆற்று தொழிலும் சரி கடல் தொழிலும் சரி அதை பார்த்துக்கிறாங்க ஐயா. இதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் குறைஞ்சிது. வருடத்தில் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு கல்ச்சர் தான் பண்ண முடியும் ஐயா. 3 மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். வெயில் இல்லைன்னா மழை புயல். அதனால் நாங்கள் ஒரு மீன் வந்து நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் 7 மாதம் முதற்கொண்டு 8 மாதம் கூட ஆகும் வளர்ச்சியை பொறுத்து. 6 மாதத்துலையும் வளர்த்துருக்கோம், 5 மாதத்துலையும் வளர்த்துருக்கோம். ஒரு மீன் வளர்ச்சியை பொறுத்து இருக்குயா. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீனை வளர்க்கணும் இல்லைங்களா? இப்போ அது மூலிமா வந்து எங்களுக்கு அந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து உண்மையாகவே எங்கள் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அதிகமாக இருக்குது இல்லைங்களா ஐயா வருமானம்? இதனால் வந்து பிள்ளைகளுடைய படிப்பு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து சிறு தொழில் வீட்டிலேயே வந்து கற்றுக் கொடுக்குற அளவுக்கு அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. மீன்கள் காய போகிறது அது விற்கக்கூடிய அளவுக்கு மேம்பட்டுருக்கோம். அதே போல் எங்கள் ஊர் மக்கள் வந்து சொந்தமாக வந்து மீன்களை வளர்க்குறதுக்கு தனி கூண்டுகள் அமைக்க ஆரம்பித்தோம். இந்த வளர்ச்சிலாம் வந்து தெரிஞ்சு கஷ்டப்பட்டனால தான் இது எங்களுக்கு கிடைச்சது. தித்திக்கும் பழ வகைங்க, ஆடு மாடுங்க, கோழி முயலுங்க, தீவன புல்லு வகைங்க, பணப்பயிர் வகை பயிர் பயிரிட, மீன் தெனு உற்பத்தியும் தொடங்கிட, ஒன்னா சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையுமாம். வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் நாம் ஒன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, வாழ்க்கை ஒசந்தாச்சு. வளர்ப்பு முறையை சொல்லுங்களேன். அந்த வலை கூண்டு அது எப்படி, என்ன மாதிரியான கூண்டுகள் பயன்படுத்துகிறீங்க, எப்படிலாம் வளர்க்குறீங்க, எப்படி மீன் குஞ்சுகள் விடுறீங்க, அது எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். ஐயா, முதலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு மீன் குஞ்சுகளை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மீன் குஞ்சில் வளர்க்கணும் அப்படின்னா சிறிய ஆப்பா, அதாவது சிறிய நெட்டு, கண்ணுக்கு தெரியாத ஒரு கொசுவோடும் உள்ளே போகாத அளவுக்கு நெட்டுகள் ஆப்பா கொடுப்பாங்க. அந்த ஆப்பாக்களை கட்டி நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணியோட வேகத்தை குறைக்கிறது சுற்றி வந்து பெரிய அடர்த்தியான பிளாஸ்டிக் வலையை வந்து நாங்கள் கட்டுவோம். அது மூலிமா வந்து அந்த குஞ்சுகள் வளர்க்குறதுனால சிறிய தீனிகள் அது சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப தீவனம், பேக்கெட் தீவனமும் நேச்சுரலாக வளர்க்குறதுக்காக அந்த மீன்களை அரைச்சி அந்த முள் இல்லாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு அது மீனுக்கு கொடுப்போம் ஐயா. 2 மாதங்கள் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் அந்த மீனை கொடுப்போம். அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி, அதோடைய அளவு இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, 2 இன்ச்சுகள் வரும்போது அதுக்கு ஒரு தீவனம், அதுக்கு ஒரு சைஸாக நாங்கள் அரைச்சி போடுவோம். 3 இன்ச்சு அளவுக்கு வரும்போது அதுக்கு ஒரு அளவுக்கு கொடுப்போம். அதே அந்த 10 இன்ச்சு அளவுக்கு வர வரைக்கும் ஒரு அரைச்சி தான் நாங்கள் கொடுத்துட்ருப்போம். அதுக்கப்புறம் சிறிய மீன்களே கிடைக்கும் எங்களுக்கு. அதை நாங்கள் முழுசாகவே போடும்போது அது நல்லா சாப்பிட்டு
ஆக்டிவாக இருக்கும் ஐயா. இது எல்லாமே ஒரு 3 மாதம் வரைக்கும் நாங்கள் இதை செய்வீங்க. ஆமாய்யா, ஆப்பாவை மாற்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் பெரிய கூண்டில் பெரிய துளைகள் உள்ள வலைகளுக்குள்ளே இந்த மீனை நாங்கள் விடுவோம். அப்போ விடும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபுட்டை வந்து நாங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்ருக்கு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்றத கணக்கை நாங்கள் எழுதி வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவா 1 கிலோவா 2 கிலோ சாப்பிடுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து, ஏன்னா எல்லா வலைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீன் விடுறோம்னா அந்த எல்லா கேஜிலும் வந்து ஒரே மாதிரி சாப்பிடாது ஐயா. ஒரு கேஜியில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு குஞ்சுகளாக தான் கொடுப்பாங்க. அது வந்து வளரும் போது பார்த்திங்கன்னா ஒரு மீனை பிடிச்சு சாப்பிட்டு இன்னொரு மீனை வந்து பிடிச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு மீனும் பெரிதாக வளர்ந்துரும் ஐயா. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதங்கள் வந்து நாங்கள் அந்த மீனை வளர்த்து பிரித்து அதோடைய வளர்ச்சி வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஒவ்வொரு மீனும் அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கும் பெருசாக, அதை நாங்கள் தரம் பிரித்த பிறகு அந்த 3 வலைகளையும் நாங்கள் விடுவோம். அப்போது அதோடைய ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்ச மீன் அதிகமாக சாப்பிடும், அதுக்கு குறைவாக வளர்ந்த மீன் வந்து கொஞ்சம் சாப்பிடும். இதில் 3 கிரேடாக வந்து நாங்கள் பிரிப்போம் ஐயா. இந்த 3 மாதங்கள் வரைக்கும் இந்த மீனை வளர்க்குற முறை இதுதான் ஐயா. சரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரிய வலைகளில் நாங்கள் கட்டி விடும்போது, வலைனா வலை கூண்டு ஐயா, கூண்டில் வந்து வலைகள் கட்டி அதை நாங்கள் விடும்போது அதுக்கு எவ்வளவு தீவனம் தேவைன்றது நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடை போட்டு அதை போடுவோம் ஐயா. தீவனமெல்லாம் என்ன போடுவீங்க? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு பகுதியில் வந்து சிறு மீன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த சிறு மீன்களை வந்து நாங்கள் கிடைக்கும் போது அதை யாரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. கோழி தீவனங்களுக்கும் தீவனங்கள் சில முறைகளுக்காக யூஸ் பண்ணுவாங்க காய வச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கேட்டு வாங்கிட்டு அதை நாங்கள் எங்களுடைய மீன்களுக்கு அதிகமாக போடுவோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபுட்டோடைய விலையை வந்து எங்களால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. அது மூலிமா வந்து இன்னும் சிறு ஒரு வலைகளை வாங்கி கேஜிகளை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு சிக்கன பண்ண மசாவில் இருந்து நாங்கள் வாங்குவோம் ஐயா. இப்போ அந்த மாதிரி ஃபீடு போட்டு வளர்க்குறது எவ்வளோ நாளைக்கு வளர்க்கணுங்க? இது வளர்க்கணும் அப்படின்னா இப்போ 3 மாதம் சொன்னீங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் ஐயா. கொடுத்துள்ள மீன்கள் வகைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுவா மீன்கள் உண்டு, கலவான் மீன் ரூப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, ரெட் ஸ்னாப்பர்னு ஒன்று சொல்லுவாங்க ஐயா, அதுக்கப்புறம் மில்க் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மடவை மீன். இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய ஃபிஷ் வந்து மில்க் ஃபிஷ்ஷும் மடவையும், பால்கண்டை மடவை மீன். அதே வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஓரால் மீன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேல் ஸ்பாட்டு பாட்டை. இந்த பாசி சாப்பிட்டு வளரக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து எங்களுடைய வலைகளில் நாங்கள் மீன் போட்டு இருக்கும்போது அதுக்கு அவுட்டரில் வந்து அந்த வலைகள் மேலே வந்து பாசை படர்ந்துருக்கும் ஐயா. அதனால் அந்த மீன்களை விடும் பொழுது அந்த பாசிகளை சாப்பிட்டு வலைகளை வந்து பாசை பிடிக்காமல் ஆழி பிடிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக அதை பார்த்துக்கும் ஐயா. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 வலைகள் இருக்கும். ஒன்று வந்து மீன் விடக்கூடிய வலை, 2வது வந்து மீனை பாதுகாக்கும் வலை. அதுக்கு இடையிலான இந்த மீன்களை விடும் பொழுது இது பாசியை சாப்பிட்டு 3 மாதங்கள் வளர்ந்துடும். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போயிடுவோம் ஐயா. அப்போ அந்த விற்பனைக்கு கொண்டு போகும்போது அதை நாங்கள் விற்கும் பொழுது அந்த வருமானத்தை வைத்து இன்னும் தீவனங்களை அதிகமாக வாங்கி இந்த கொடுவா மீன்கள், ரெட் ஸ்னாப்பர், கலவான் மீன், பாறை குட்டிகள், இந்த மீன்களுக்கு வந்து நாங்கள் பணத்தை வந்து நாங்கள் இதுக்கு உபயோகப்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு மீன் வகையும் ஒவ்வொரு கூண்டில் வளர்ப்பீங்களா? எப்படி? ஆமாங்க ஐயா. எல்லா மீனும் வந்து ஒரே இதில் எங்களால் வளர்க்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான மீன்கள், ஒன்றை அடித்து கொண்டு சாப்பிடக்கூடிய வகைகள். அதே வந்து பாசிகள் தின்னக்கூடிய மீன்கள் வந்து அவ்வளவும் ஆக்ரோஷமாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஐயா. நம்ம போடுற கேஜியை வந்து அதுக்கு மேலே நம்ம நெட்டு கட்டணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி 9 அடி கூட பாய்ஞ்சு வெளியில் போகிற அளவுக்கு இருக்கும் ஐயா. அதனால் அதை நாங்கள் பாதுகாக்கிற அளவுக்கு வெளியே நட்டுலாம் போட்டு கவர் பண்ணுவோம். இந்த வலை கூண்டுகள் அப்படின்னாவே சதுர வடிவமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ அது பயன்படுத்துவீங்களா இல்லை வேறு மாதிரி நீங்கள் எதுவும் பயன்படுத்துறீங்களா? சதுர கூண்டு அளவு நாங்கள் இதுக்கு முன்னே 4 வருடத்துக்கு முன்னே நாங்கள் பயன்படுத்தினோம் ஐயா. இப்போ பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அதோடைய வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரியலை. ரொம்ப மாதங்கள் எடுத்தது, 2 மாதங்கள் அதிகமாக எடுத்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது ரவுண்டு அளவு உள்ள ஒரு கேஜி எங்களுக்கு கொடுத்தாங்க, வட்ட வடிவமான ஒரு. அதை வந்து நீங்கள் உபயோகித்து பாருங்கள் அப்படின்னு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் உள்ள கட்டம் உள்ள கேஜியில் வளர்க்கும் போது மீன்கள் ஒரே இடத்தில் நிற்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கார்னரில் போய் இருக்கும். இதையெல்லாம் வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட சொன்னோம், மீனவர்துறைகிட்டையும் நாங்கள் சொன்னோம். அந்த மீன்கள் வந்து சரியாக சுற்றி வர மாட்டேங்குது ஐயா, ஒரே இடத்துலையே இருக்குது, வளர்ச்சியும் இல்லை. நாங்கள் தீனி போடும்போது கூட அது ஒவ்வொரு மீனும் சாப்பிட மாட்டேங்குது, வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம மீன்வளத்துறைக்கிட்ட முறையிட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்யூஷன் சொன்னாங்கன்னு அப்படின்னா, இப்போ சுற்றளவு உள்ள ஒரு கேஜை வந்து கொடுத்தாங்க, வட்ட வடிவில்.
அப்போ அதை நாங்கள் வளர்த்து பார்த்தோம். வளர்த்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 மாதங்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய, அதாவது ஸ்கொயரில் இருக்கக்கூடிய கேஜில், ஆனால் அதே ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு கேஜியை கொடுக்கும்போது அதில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1.5 மாதம் வந்து கம்மியாச்சு. நல்ல வளர்ச்சியும் கிடைச்சிது, சீக்கிரமாக வளர்ந்து. ஆமாம், இது மூலிமா வந்து எங்களுக்கு 1 கிலோ வரக்கூடிய ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா 1.25 கிலோ வரைக்கும், 200 கிலோ வரைக்கும் எங்களால் வளர்க்க முடிஞ்சுது. அதனால் இந்த வட்ட வடிவ வளைக்கூண்டு தான் ஆமாம் வளர்க்குறதுக்கு உகந்ததாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. உங்களுக்கு வருமானம்லாம் எப்படிங்க? ஐயா, வருமானம்ன்றது எங்களுக்கு ஒரு 7 மாதங்கள் 8 மாதங்கள் வரைக்கும் நாங்கள் இந்த ஆறும் கடலும் நம்பி தான் இருப்போம். அதுதான் எங்களுக்குள்ளேயே ஒரு தனிப்பட்ட இதில் நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்கும். எங்களால் இந்த கூண்டில் வளர்க்கும் மீன் தொழில் வந்து பண்ண முடியாது ஐயா. ஏனென்னா சராசரியாக இனமும் வந்து மீன் பிடித்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு வேளை சாப்பிட முடியும். அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டுக்கணும். ஏன்னா இந்த கேஜை வந்து எப்போவுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் எங்கள் கிராமத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வந்து அந்த கேஜை பாதுகாக்கணும். அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த கேஜை வந்து பாதுகாப்பாங்க. மற்ற 29 நாட்களும் வந்து அவங்களுடைய மீன் தொழிலை செய்து எங்களுடைய குடும்பத்தில் உள்ள வருமானத்தை வந்து நாங்கள் ஈட்டிக்கிறோம் ஐயா. வளைகுண்டு முறையில் வளர்க்குறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு முறை தான் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த ஏரி பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் இல்லைங்களா? ஐயா, கடல் பகுதியிலும் செய்ய முடியும் ஐயா. எங்களுடைய பகுதியில் உள்ள பழவேற்காடு பகுதியில் உள்ள கடலில் செய்வது மிகவும் கடினம் ஐயா. எங்கள் பகுதியில் வந்து ஏரிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஏரியில் வந்து எங்களுக்கு வந்து வளர்க்கக்கூடிய அளவுக்கு இடம் வந்து தாராளமாக இருக்கிறது. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஐயா. என்ன திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? மீனவர்களுக்கான திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. என்ன திட்டங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த வளர்ச்சியெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க? ஐயா, எங்களுக்கு வந்து இந்த கூண்டில் மீன் வளர்ப்பு முறையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எங்களுக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கீழும் ஜாதி அடிப்பில் கீழே இருக்கவங்களுக்கு 60% மானியம் என்று சொன்னார்கள். அந்த 60% மானியம் 40% வந்து நாங்கள் எங்களுடைய மூலதனத்தை நாங்கள் கொடுக்கணும். அப்போது கொடுக்கும் பொழுது நாங்கள் அதன் மூலிமா நாங்கள் பயன்பெற்றோம் ஐயா. இப்போது இருக்கக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்கள், அதே போல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும்போது இந்த மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தொழில் தான் இல்லைங்களா? உண்மையாக ஐயா. கூண்டில் மீன் வளர்க்கும் திட்டம் வந்ததுக்கு அப்புறமா எங்களுடைய கிராமத்தின் வளர்ச்சி மேலோங்கி இருக்கிறது. எப்படி இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கூண்டில் மீன் வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோ அதுபோல் நிறைய திட்டங்களை மக்களிடம் சேர்த்தால் எங்கள் கிராமம் வளர்ச்சி அடைந்தது போல் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்கிறது, மீனவளம் கிராமங்கள். எங்கள் பழவேற்காடு கிராமத்திலேயே 33 கிராமங்கள் அடங்கி உள்ளது ஐயா. அதில் எங்கள் கிராமம் மட்டும் பயன்பெற்றால் மட்டும் போதாது, எங்களை சுற்றி உள்ள கிராமங்களும் பயன்பெற வேண்டும். என்ன மருதாணி, மீன்பிடி முறைகள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கோட்டைக்குப்பம் எஸ் பெருமாள் அவங்க சொன்னது உன்னோட தயக்கத்தை உடைச்சிருச்சா? கண்டிப்பா கயல், அவரோட அனுபவங்களை கேட்ட அப்புறம் மறுபடியும் மீன் தொழில்ல புதுமுறைகளை பயன்படுத்தி தொழில் தொடங்கலாம்னு உத்வேகம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் மருதாணி. உடனே உன் வீட்டுக்காரர்கிட்ட இத பத்தி புரிய வச்சு ஆகிற வேலைய பாரு. சரி கயல். வேளாண் திட்டங்கள். பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டம் மீன் வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழில் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்காக மத்திய அரசு பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. மீன் உற்பத்தி, தரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம், சந்தைப்படுத்துதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மீனவர்கள், மீன் உற்பத்தியாளர்கள், மீன் சார்ந்த தொழிலாளர்கள், மீன் வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள், மீனவர் கூட்டமைப்புகள், தொழில் முனைவோர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடையலாம். பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மீன்பிடிப்பு, மீன் வளர்ப்பு சார்ந்த தொழில்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. இதில் மத்திய அரசு திட்டம், மத்திய அரசு ஆதரவுடனான திட்டம் என 2 வகை திட்டங்கள் உள்ளன. இந்த திட்டத்தின் இலக்குகள் என்னவென்று இப்போது பார்க்கலாம். 2018-19 ஆண்டில் 13.75 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்த மீன் உற்பத்தியை 2024-25 ஆண்டில் 22 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உயர்த்துதல். மீன் வளர்ப்பு உற்பத்தியை ஹெக்டேருக்கு 3 டன்களிலிருந்து 5 டன்னாக மேம்படுத்துதல். உள்நாட்டு தனிநபர் மீன் நுகர்வை 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்தல். 2018-19 7.28% இருந்த நிகர மதிப்பு கூட்டல் பங்களிப்பை 2024-25 9% உயர்த்துதல். அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பை 10% குறைத்தல்.
மதிப்பு கூட்டல் சங்கிலியில் 55 லட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்று இப்போது பார்க்கலாம். மீன்பிடித்துறையின் திறனை நிலையான, பொறுப்பான, உள்ளடக்கிய மற்றும் சமமான முறையில் பயன்படுத்துதல், நிலம் மற்றும் நீரின் விரிவாக்கம், தீவிரப்படுத்துதல், பல்வகைப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி பயன்பாடு ஆகியவற்றின் மூலம் மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் தர மேம்பாடு உள்ளிட்ட மதிப்பு சங்கிலியை நவீனப்படுத்துதல் மற்றும் பலப்படுத்துதல், மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் மற்றும் நிலையான வேலைவாய்ப்பை உருவாக்குதல், மீனவர்கள் மற்றும் மீன் விவசாயிகளுக்கு சமூக, சுகாதார மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், வலுவான மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குதல். பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். தொகுப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.